நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் விசாரிக்கிற விசாரணையே வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு பக்கம் மாயாவே கன்ஃபியூஷன் ஆறாங்க. மாயா நான் பண்ணல முன் விரோதன காரணமா தான் நான் கொத்த வந்தேன், எனக்கு அவனுக்கு தனியா வேற பக்கம் இருக்கு, மத்தபடி எந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, தேவையில்லாம நீங்களே ஒரு கிரியேட் பண்ணி என்ன இங்க அக்யூஸ்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மாயா, நீ யாரு, என்ன, எவர, லொட்டு லொசுக்கு எல்லாமே எனக்கு தெரியும், நீ என்ன பண்ண இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என்கிட்ட இந்த வாய்ஸோட அந்த வாய் வார்த்தையெல்லாம் வச்சுக்காது சரியா, அதுக்கப்புறம் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல. உடனே என்ன விக்ரம், பழையசெல்லாம் மறந்துட்டீங்களா, நம்ம எப்படி இருந்தோம், என்னென்ன பண்ணிருந்தோம், நான் உன்னோட முன்னாள் காதலி மறந்துட்டீங்களா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதனாலதான் உட்கார வச்சு பேசினு இருக்கேன், இல்ல அவளை அடிச்சு ஓட விட்டுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் ஒரு பக்கம் பேசுறாங்க. உடனே மாயா நான் ஏதாவது பண்ணல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதான் நான் எங்க போனாலும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டினா, வீடியோவில் நம்ம தலைவன் வேற லெவல்ல ஜெயிலர் கூட டீலிங் பேசினு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மறுபக்கம் கரெக்டா அந்த காசிக்குரிய வீடியோ கால் பேசியிருக்காங்க. இதுக்கான எல்லா ப்ரூஃபும் அழகா தெளிவா எடுத்துடுறாங்க. இதை எடுத்த உடனே பாக்கணும் மாயா, ஐயோ இது நான் இல்ல, நீங்க கிராபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிட்ட போடுறாங்க. அடாப்பாவே இப்படியாமா போலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. பொய் மேல பொய் முட்டியா ஒரு பக்கம் கட்டின்னு போயின்னு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க தான் இதுல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மாயா இருக்காங்களா, அவங்களுக்கு சித்தி முறையாவது இது இப்ப இந்த 2 சீரியலையும் சேர்த்து மகாசங்கமும் ஆரம்பிக்க போறாங்க. எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் இல்லாத அடுத்த வாரம் வரும்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டு போங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கு. இந்த சமயத்துல கரெக்டா நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வீட்டுல நல்லபடியா சாப்பாடு சாப்பிடலாம் சொல்லிட்டு உட்காந்து இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு அமுதா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரதோட மட்டும் இல்லாம, என்ன இனியா தனியா கஷ்டப்பட்டு இருக்க, உன்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், என்னம்மா உனக்குன்னே நான் நல்லா மீன் வறுவல், ஆட்டுக்கறி குழம்பு, ஈரல் வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு எட்டுன்னு வந்து கொடுக்குறாங்க. என்ன திடீர்னு உங்க பாசம் அல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்க, மறுபக்கம் கரெக்டா நம்ம தலை போன் பண்ணிடுறா, யாழினி எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு யாழினி போன் பண்ணி அம்மா அவங்க வந்திருக்காங்களா, அவன் கரெக்டா ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு உனக்கு பாய்சன் எடுத்து வந்துருக்கா உங்க குழந்தைய அழிக்கிறதுக்கு, நீ உஷாராயிரு, அவன் கொடுக்குற சாப்பாட்டை கொடுக்காத அடிச்சு ஓட விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாப்பாடெல்லாம் எனக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ உட்கார வச்சு கரெக்டா நம்ம அமுதாவை ஓட்டு வராங்க. அமுதா நல்லபடியா சாப்பிடுறாங்க. அமுதா வந்தது பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான், அவங்களுக்கு இப்போதைக்கு பாய்சன் எடுக்கணும் இல்லை, என்ன நடக்குது ஏது நடக்குது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரும் ஒருத்தர் தான் கையில பாய்சன் எடுத்து கொடுத்து தானே மாட்டிப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கரெக்டா இப்போதைக்கு வைக்க மாட்டாங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நைஸா பேசி அழகா சும்மா வாயில இருந்து வாழைப்பழம் மாதிரி வர வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. வாய்ப்பில்ல ராசா, வாய்ப்பில்ல, இங்கெல்லாம் உன் பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்து போச்சு. சரி விட்றா, எவ்வளவோ போயிருச்சு, இதெல்லாம் ஒரு விஷயமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விட்டு தர்றாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.